துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும். அப்போ பரியாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம உட்காரலாமா? உட்காரக்கூடாது. அவங்க என்ன சொல்லி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்கள், பாவியோட வழி நடவாமலும், ஃபஸ்ட்டு நடக்காமலும், ரெண்டாவது நில்லாமலும், மூணாவது உட்காராமலும் அப்படின்னு 3 அர்த்தத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3வது பாருங்கள் உட்காராமலும். அப்புறம் நம்ம நின்னோம்னா கொஞ்ச நேரம் தான் நிற்போம், ஆனால் உட்காந்துட்டோம்னா ஒரு அரை நேரம் அதில் கழிஞ்சிரும். ஒரு இடத்துல போய் உட்காந்து சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா ஒரு அரை நேரம் ஆகிடும், 3/4 நேரம் கூட ஆகிடும். ஏன்னா அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்க உட்காராமலும். அது பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதன்னு சொல்கிறாரு. நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்போ ஒரு இடத்துல நிற்கும் போது ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு உணர்வை கொடுப்பாரு. நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதுனால நம்ம ஒரு தவறான இடத்துல நிற்கும் போது நமக்கு ஒரு உணர்வை கொடுப்பாரு. எப்படின்னா இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், கிளம்பி வந்துடணும். அந்த இடத்துல உட்காரும்போது அவங்க நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம், ஆனால் அவங்க பல வார்த்தைகளை இப்போ பல செய்திகள் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் மாற்றுறது யாராக இருக்கும்? நம்ம தான் மாட்டுவோம். நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார், ஆனால் துன்மார்க்கர் வழி என்ன செய்யும்? அழிவுன்னு இருக்குது. அப்போ துன்மார்க்கிட்ட நம்ம போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. அது கேட்டால் நமக்கு அது சரியாக இருக்காது.